சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து 2 ஜூலை 1970 முரளி 2வது பார்ட் பார்க்க போறோம். சரி, அது பார்க்கலாம் சிஸ்டர். நேத்து மெயினா வந்து பாபா சொன்னது, மாயைக்கு நீங்க வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா, நீங்க எப்படி உலகத்த உங்க முன்னாடி தலை வணங்க வைக்க முடியும்? அதனால நீங்க எண்ணத்துல கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. அவ்வளவு நம்பிக்கை. என் குழந்தை தப்பே பண்ண மாட்டான்டா. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாபா. சோ அத இன்னும் பக்காவாக்குறதுக்காக இன்னைக்கு முரளி சொல்றாரு. பிரம்ம பாபா அடிக்கடி சொல்லுவாராம், அம்பு விட்டீங்கன்னா அப்படியே பறவை எடுத்துட்டு வந்து விடணும். ஒரு அம்பு கூட வேஸ்ட்டா போகக்கூடாது. ஒரு எண்ணம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல இருந்துகிட்டே எண்ணத்தின் சக்தியினால நீங்க மத்தவங்கள வர வைக்க முடியணுன்றாரு. சோ அதுக்கு வந்து வில் பவர் தேவை அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு பாப்போம் சிஸ்டர். மிகவும் அதிகமான தூரத்துக்கு எந்த ஒளி செல்கிறது? கலங்கரை விளக்கத்தின் ஒளி. ஆக இப்பொழுது கலங்கரை விளக்காகவும் சர்ச் லைட்டாகவும் ஆக வேண்டும். சாதாரண பல்பாக கிடையாது. யார் சுய தேடுதல் செய்கிறார்களோ அவர்களே சர்ச் லைட்டாக ஆக முடியும். எந்த அளவிற்கு சுயத்தில் தேடுதல் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சர்ச் லைட்டாக ஆவீர்கள். ஒருவேளை சுய தேடுதல் செய்யவில்லை எனில் சர்ச் லைட்டாக ஆக முடியாது. இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. இப்போது பவர்ஃபுல்லாக மட்டுமின்றி மனோபலம் வில் பவர் உள்ளவர்களாகவும் ஆக வேண்டும். வில் பவர் மற்றும் எல்லையற்ற சக்தி வேண்டும். வில் பவர் மற்றும் எல்லையற்றதின் பக்கம் திருஷ்டி செல்ல வேண்டும். ஆக இப்பொழுது எதை சேர்த்துக் கொள்ளப் போகிறீர்கள்? சக்தி இருக்கின்றதுதான். சோ பாபா வந்து இது வந்து ஆக்சுவலா குரான்லயே இருக்கும். சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பொருளை வைத்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை சொல்லக்கூடியவர் இறைவன்ட்டு. அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய எல்லாத்தையும், கரண்ட் போச்சுன்னா உடனே டார்ச் லைட் எடுப்போம். பீச்சுக்கு போனா லைட் ஹவுஸ் பார்க்குறோம். ஸோ அத வச்சு சொல்றாரு. லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப தூரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். டார்ச் லைட்டு கூட அதே மாதிரி அந்த சர்ச் லைட்டுன்ட்டு அந்த சுரங்கத்திலலாம் நெத்தியில வச்சிருப்பாங்க இல்லையா? அது ரொம்ப தூரத்துக்கு அடிக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 2ஆ நீங்க மாறணுமே தவிர, சாதாரண பல்பா ஆகக்கூடாது அப்படிங்கிறாரு. சாதாரண பல்பு வந்து பெருசாலாம் வெளிச்சம்லாம் வராது எங்கேயும். அந்த இடத்துல மட்டும் தான் வெளிச்சம் வரும். அதனால அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? சர்ச் லைட்னா தேடுறதுக்காக தான் டார்ச் லைட் மெயினா. அதனால தான் அது சர்ச் லைட்ன்றோம். அப்ப தன்னை தேட தெரிஞ்சவன் தான் சர்ச் லைட்டாவும் ஆக முடியும்ன்றார். இல்லையா? தன்னை யாருன்னு உணர்றவனால தான் மத்தவர்களுக்கு இல்லையா? தான் ஆத்மான்ற அந்த உணர்விலே மூழ்குனவங்க தான் மத்தவங்களையும் ஆத்மான்னு உணர வைக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களால சர்ச் லைட் ஆக முடியாது. இப்ப வந்து சர்ச் லைட் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால வெறும் பவர்ஃபுல்லா மட்டும் இருந்தா பத்தாது. வில் பவர் உள்ளவராகவும் இருக்கணும். சோ வில் பவர் அப்புறம் வைடுன்றார். எல்லையற்ற பவர். அதனால வைட் பவர் அப்படிங்கிறாரு. அதாவது வைடுனா அகலம் அப்படின்னு வரும். சோ எல்லையற்று இருக்கணும். அப்ப வில் பவர் மற்றும் வைட் பவர் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட பக்கம் திருஷ்டி விருத்தி இருக்கணும் அப்படிங்க. சரி, அது படிங்க சிஸ்டர். வில் பவர் மற்றும் எல்லையற்றதின் பக்கம் திருஷ்டி செல்ல வேண்டும். ஆக இப்பொழுது எதை சேர்த்துக் கொள்ளப் போகிறீர்கள்? சக்தி இருக்கிறது தான். ஆனால் இப்பொழுது வில் பவர் மற்றும் எல்லையற்ற சக்தி தேவை. இன்று பாப்தாதா எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்? நம்பிக்கை நட்சத்திரங்களை. இப்பொழுது நம்பிக்கை நட்சத்திரம், பிறகு வெற்றி நட்சத்திரம். ஆக நிகழ்காலத்தையும் பார்க்கிறார் மற்றும் எதிர்காலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வெற்றி என்பது உங்களது கழுத்து மாலையாகும். தனது கழுத்தில் வெற்றி மாலை தென்படுகிறதா? சங்கமத்தில் என்ன அலங்காரம் இருக்கிறது? வெற்றி மாலை என்பது தகுதியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கழுத்திலும் விழுந்திருக்கிறது. ஆக பாப்தாதா குழந்தைகளின் அலங்காரத்தை பார்க்கிறார். அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகள் பிடிக்கும். பாப்தாதாவிற்கு இப்பொழுது எந்த சங்கல்பம் நடந்து கொண்டிருக்கிறது? பாப்தாதா உங்களிடம் என்ன பேசப் போகின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? இன்றைய நாட்களில் தந்தை புத்திக்கான ட்ரில் செய்விப்பதற்காக வருகின்றார். இப்பொழுது மைதானத்தில் வெளிப்பட வேண்டும். இப்பொழுது ரகசியமாக இருப்பதற்கான நேரம் கிடையாது. எந்த அளவிற்கு வெளிப்படுகின்றீர்களோ அந்த அளவுக்கு பாப்தாதாவை வெளிப்படுத்துவீர்கள். எல்லையற்றதில் சுற்றி வந்து சக்கரவர்த்திகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா?
யார் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் எப்படி அழைக்கப்படுகின்றனர்? பல இடங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ராஜ்யம் கிடைத்துவிடும். தந்தையும் அனைவருக்கும் உதவியாளராக ஆகியிருக்கின்றார் அல்லவா? யார் உலகிலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவிடத்தில் சம்பந்தம் வைத்து மற்றும் உதவியாளராக ஆகிறார்களோ அவர்களே உலகிற்கு எஜமான்களாவார்கள். சரி, ஓகே. அஸ் ஸோ இப்ப பாபா சொல்றாரு, எல்லா குழந்தைங்க கிட்டயும் சக்தி இருக்குது. ஆனா அது நிரந்தரமாக இருக்கணும். அதுக்கு தான் வில் பவர் வேணும். ம். அப்புறம் ஒயிட் பவர், எல்லையற்ற உலகம் முழுவதும் அந்த சக்திய பரப்புற அளவுக்கு இருக்கணும். சக்தி இருக்குதுன்றது வந்து லைட் எரியுது, அவ்வளவுதான். சாதாரண பல்பு. அதுவும் பவர் இருந்தா தான் எரியும். ஆனா அது பயங்கர பவரா இருக்கும் இல்லையா? சர்ச் லைட்டோ, அ லைட் ஹவுஸோ, அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வில் பவர் வேணும். அது வைடாக உலகம் முழுவதுமா பரவக்கூடிய லைட் ஹவுஸ் அப்படித்தானே பண்ணும். அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லைக்கு அப்பாற் பக்கம் திருஷ்டி. இல்ல எல்லைக்கு அப்பாற்பட்ட பக்கம் தான் உங்களுடைய பார்வை இருக்கணும். அதாவது ஆத்மாவுல. உள்ளுணர்வும் அதேதான். அவங்க ஹிந்து, கிறிஸ்டின், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எதுவுமே வரக்கூடாது. சகோதர ஆத்மா பாபாவோட குழந்தை. எல்லா ஆத்மாவும் பலகீனமா இருக்குதுன்னு தெரியும். அத பலசாலி ஆக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தவிர வேற எந்த எண்ணமும் எப்ப வராம இருக்கும். உடம்பே கண்ணுக்கு தெரியலன்னா தான் அது இருக்கும். அர்ஜுனன் மாதிரி புறா கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த வில் பவர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப கூடுதலா சேர்க்க வேண்டியது பவர் இருக்கு. வில் பவர், ஒயிட் பவர் தான் கூடுதலா சேர்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு பாப்தாதா குழந்தைங்கள நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கிறார். இப்ப நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறவங்க தான் நாளைக்கு வெற்றி நட்சத்திரமா ஆகப் போறாங்க. அப்ப பாருங்க, நம்பிக்கை நட்சத்திரம்ன்றது என்னன்னா, வெற்றி அடையல. ஆனா நம்பிக்கை வைக்கிறார். என்னோட நம்பிக்கை நட்சத்திரம் இவங்க. இவங்க தான் அ தமிழகத்தின் விடிவெள்ளி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இல்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படிங்கிறவர். அந்த மாதிரி பார்க்கிறார். ஆனா நாளைக்கு இவங்களே வெற்றி நட்சத்திரம் ஆவாங்க. அதுவும் பாபாவுடைய நம்பிக்கை தான். அப்ப பாபா நிகழ்காலத்தையும் பார்க்கிறாரு, வருங்காலத்தையும் பார்க்கிறாரு. வெற்றி மாலை உங்க கழுத்துல இருக்குதுன்றார். சோ இது சூக்ஷ்மமான விஷயமா பாபா சொல்றாரு இல்லையா? இப்ப கழுத்துல எதுவும் இல்ல. ஆனா சூக்ஷ்மமா வெற்றி மாலை இருக்குது. நான் பார்க்கிறேன். நீங்க பார்க்கிறீங்களான்றார். ஆக்சுவலா இதோடைய நினைவு தான் பாருங்களேன். சபரிமலைக்கு போனா, பழனி மலைக்கு போனா, மேல்மருவத்தூர் போனா, எங்க போனாலும் மாலை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அங்க போறதுக்கெல்லாம் விரதம் இருக்கணும். அப்ப விரதத்தை வெற்றி அடைஞ்சிட்டேன்ற வெற்றி மாலைய முன்னாடியே போட்டுக்கிறாங்க. எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப அதே எல்லாமே மாதிரி சூட்சுமமா தான். ஆத்மாவ இங்க பார்க்கிறதும் தானே கரெக்ட். சூட்சுமம். எல்லாமே அந்த டைமென்ஷன்ல பார்க்கிறாரு அவரு. ஆமா. ம். சூட்சுமமாவே பார்க்கிறாரு. கரெக்ட். அந்த சூக்ஷ்மத்துல தான் பவரே இருக்குது. அந்த எண்ணத்தில் தான பவரே இருக்குது. அப்ப உங்க கழுத்துல வெற்றி மாலை தெரியுதா? அப்படின்னு கேட்கிறாரு. சங்கம் யுகத்துல உங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்குது? சோ இப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். பாபா வந்து அ கடைசியில ஒரு பாபா வர்றது கட் ஆகுறதுக்கு ஒரு 2, 3 வருடம் முன்பு ஆ தாதி உடம்புல வந்து இத சொன்னாரு. டெல்லி தெரியுதா? டெல்லியில எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. அப்ப பாபா சொர்க்கத்த சொல்றாரு. அவரு எமர்ஜ் பண்ணி சொல்றாரு. அப்ப நிர்வயர்பாயெல்லாம் பாபா நம்ம மதுபன்ல இருக்கிறோம். இதே சங்கர் பாட்டி புடிச்சுட்டு பாத்தீங்களா? டெல்லியில நடக்குது. எங்க ஆள் தான் அங்க வராரு. அப்படி ஒரு பிட்ட கிளப்பி விட்டாங்க. அதையும் அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது வந்து இதுக்கெல்லாம் பாபா விளக்கம் குடுக்கல. ஏன்னா அதுதான். அப்ப அப்பாவ புரிஞ்சவர்களுக்கு, நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு தான் ராஜ்யம். எப்படா சந்தேகம் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ராஜ்யம் கிடையாது. ஃபில்டர் பண்ணணும்ல. அவர் ஆல்ரெடி சொல்ட்டாரு ஃபில்டர் ஆகப் போகுதுன்ட்டு. சோ அதுல இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சோ அந்த பாபாவுடைய பாஷை தான் இது. உங்க கழுத்துல மாலை இருக்குதான்னா, இப்ப என்ன நம்ம கண்ணுல தெரியிற மாரியா மாலை இருக்குது? இப்ப பாபாவுடைய பாஷை இது. அத புரிஞ்சுக்கணும். ச அதே மாரி உங்க நெத்தியில நான் நட்சத்திரத்த பார்க்கிறேன்னுவாரு. கிரீடத்த பார்க்கிறேன்னுவாரு. சிம்மாசனத்த பார்க்கிறேன்னுவாரு. அப்ப என்ன இப்ப இருந்துட்டா இருக்கிறோம்?
சோ அப்ப பாபா வந்து நம்மள அந்த ரூபத்துல பார்க்குறார். அது வந்து நமக்கான பயிற்சி. நம்மளும் அப்படிதான் பார்க்கணுன்றது. அதுக்கு தான் இந்த இன்னைக்கு முரளியில கூட சொன்னார் இல்லையா? மேல சிவபாபா கொண்டு வந்துருவாரு. ஆமா. அப்படி கொண்டு வந்துர்றாரு. அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஒரு கல்பத்திலயும். அது முன்னாடியே சொல்லி நம்மள வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு எல்லாம் சொல்லிர்றாரு. கரெக்ட். அது அது வந்து பரலோக ராஜ்யம் பக்கத்துல அது இருக்குதுன்ற அர்த்தம் தான் அது. நீங்க அப்படி ஆயிட்டீங்க, அப்படி ஆயிட்டீங்க, அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப சங்கம யுகத்துல என்ன அலங்காரம் உங்களுக்கு அப்படின்னா, வெற்றி மாலை. இல்லையா? அங்க அது அதேதான். அந்த சபரிமலைக்கு எப்படி முன்னாடியே மாலை போட்டுடுறாங்களோ, அது மாரி எடுத்த உடனே மாலைய போட்டாரு பாபா நமக்கு. வெற்றி மாலை. இங்க எல்லாம் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால நம்ம அதாவது அவங்களுக்கு ஒரு வைராக்கியம்ல, மாலை போட்ட அடுத்த செகண்டா அவனோட குணம் மாறிடும். பெண்கள பார்க்க மாட்டாங்க, சிகரெட் தொட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசுனவன் திடீர்னு சாமின்னுவான். அப்ப அது நமக்கு ஏன்னா இது சாகுற வரைக்கும் இல்ல இது. அதனால தான் இது குப்தமான ஞானம்ன்றாரு. எதுவுமே வெளியில தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கணும்ன்றாரு. அப்ப அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நினைவுன்றதுல இதெல்லாம் வருது. நினைவும் நம்மட்ட அந்த குப்தம், வெற்றி மாலை நினைவும் குப்தம். இருக்கு. ம். ஞாபகம் இருக்கணும். வெளியில பார்த்தா தெரியாது. ஆனா அந்த பாபா அப்படிதான் பார்க்கிறாரு. அந்த ஞாபகம் நமக்கு ம். இருந்துகிட்டே இருக்கணும். கரெக்ட். ஹரிச்சந்திரன் ஒய்ஃப் உடைய கழுத்துல இருக்கிற தாலி யார் கண்ணுக்கும் தெரியாதுன்றாங்க இல்லையா? ஹரிச்சந்திரனுக்கு மட்டும் அவன் தான் தெரியும்னு சொல்றாங்க இல்லையா? சோ அப்ப நம்ம தான் அவருடைய மனைவி. பாபாவுடைய சத்தியவான் அவரு தான். அவருடைய சாவித்திரி நாம தான். சோ ஒவ்வொருத்தருடைய கழுத்திலயும் இது இருக்குது அப்படிங்கிறார். சக்திக்கேற்றவாறு, தகுதிக்கேற்றவாறு. அந்த மாலையிலேயே ஏதோ வித்தியாசம்லாம் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஒரு சிலர் சின்னதா போடுவாங்க, ஒரு சிலர் 2, 3 போடுவாங்க. சிலர் கழுத்து ஃபுல்லா போட்டுன்னு எதுக்காக போடுறாங்க தெரியல. பட் ஆனா அது இத்தன வருஷம் போனா அடிஷனலா சேரும் போல இருக்கு. சைஸும் பெருசாகும். ம். 18 வருஷம் போயிட்டாங்கன்னா அது ஒரு கணக்கு. கணக்கு 5 வச்சு வருஷம் போட்டுருக்காங்க. போனாங்கன்னா அது ஒரு கணக்கு. அந்த மாரி போட்டுருப்பாங்க. கரெக்ட். இங்க நம்ம சக்திக்கு ஏற்ப மாலை இருக்குதுன்றாரு. அதனால பாப்தாதா இந்த அலங்காரத்த தான் பார்க்கிறாரு. அப்ப சங்கம் யுகத்துடைய அலங்காரம் இதுதான். அம்மன் அலங்காரம் காண கண்கள் கோடி வேணும்னு பாட்டு பாடுறாங்க இல்லையா? இந்த அலங்காரம் தான் இப்ப நடக்குது. அந்த வெற்றி மாலை. ஆ இப்ப இப்ப பாருங்க லௌகீகத்திலேயே எல்லாத்துக்கும் மாலை அதுக்கு தானே போடுறாங்க. ஏதோ ஒரு வெற்றி பெற்றவர்களுக்கு தானே மாலை போடுவாங்க. சும்மா எல்லாருக்கும் போட்டுற ம். மாட்டாங்கல்ல. ம். அப்ப பாப்தாதா குழந்தைங்களுடைய அலங்காரத்த தான் பார்க்கிறாரு எப்பவுமே. அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அலங்கோலம் ஆகாதீங்க. எப்பவுமே அலங்காரத்துல இருங்க. இல்லையா? சுமங்கலி பெண் வந்து அந்த பொட்டு வைக்காதத அமங்கலமா நினைப்பாங்க. ஆனா இப்ப வைக்க மாட்றாங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் இருந்துச்சு. இல்ல ஸ்லைட்டா கூட அலையாம பார்த்துக்குவாங்க அத. ஆ அப்ப நாம தான் அந்த சுமங்கலி பெண். பாபாவுடைய சுமங்கலி மனைவிகள் நாம தான். அப்ப அந்த அலங்கரிக்கப்பட்ட குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்கன்றார். அப்ப அந்த அலங்காரத்தோடவ தான் நம்மள நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லன்னா கூட ஸ்தூலமாவாவது எதையாவது போட்டுக்கணும் அத. ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, நினைவுக்கு ஏதாவது ஒரு யுக்திய உருவாக்குங்கன்னு தான் சொல்றாரு. பெண்கள் அந்த காலத்துலலாம் வந்து முந்தானை முடிச்சு போட்டு வைப்பாங்க கிராமத்துல. ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் அப்டின்னா, இப்ப இன்னாரு வந்தாருன்னு கணவன்கிட்ட சொன்னா போட்டு வச்சிருப்பாங்க. வந்தோனே அத பார்த்தோனே, ஆ டக்குன்னு ஞாபகம் வரும். அது அப்படி கூட பண்ணலாம். பாபாவ நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தாலிக்கே 3 முடிச்சு போடுறாங்க. இல்ல அந்த மாரி கூட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பிரம்ம பாபா சவுரு ஃபுல்லா கிறுக்கி வைக்கிறாரு. அவரே அவ்வளோ பயிற்சி பண்ணி தான் நம்பர் 1 ஆயிருக்கிறாரு. அவர தான் ஃபாலோ பண்ணவும் சொல்றாரு. இப்ப நம்ம என்னென்ன முயற்சி பண்ணணும் யோசிச்சு பாருங்க. இல்லையா? அப்ப அதே மாரி வீடு ஃபுல்லா ஃபோட்டோ வைக்க சொல்றாரு. நாராயணனா உங்களுடைய ஃபோட்டோவ மாத்தி வைங்க. லட்சுமியா உங்களுடைய ஃபோட்டோ வைங்கன்றாரு. அப்பதான் அந்த போதை வரும். நான் சாதாரண ஆளு கிடையாது. அப்படின்றத வெளியில நம்பலன்னா பரவால்ல. முதல்ல நாம நம்பணும்ல. நாம நம்பணும். அதுதான் மெயின். அத மறந்துறக்கூடாது. பாப்தாதாவுக்கு இப்ப என்ன சங்கல்பம் ஓடிட்டு இருக்குது? என்ன பேச விரும்புறேன்னு உங்களால கேட்ச் பண்ண முடியுதா? இது ஏற்கனவேவும் 2 முரளி முன்னாடியும் சொல்லியிருந்தார். எந்த அளவுக்கு அவ்யக்த பயிற்சி இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. ம். சோ, இன்னைக்கு பாப்தாதா வந்து புத்தியின் ட்ரில் கொடுக்கிறார். அததான் இவ்வளவு நேரம் சொன்னதும். மாலை இருக்குது, ம். அலங்காரம் அழகா இருக்கிறதெல்லாம் புத்தியின் ட்ரில் தான்.
வெறும் அந்த 4 சொரூபம் மட்டும் இல்ல. இந்த ஞானத்தையே மைண்டுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சில ட்ரக் எல்லாம் ஏத்திக்கிட்டாங்க, போதைப் பொருள்னா, அவங்களுக்கு இல்லாததெல்லாம் மைண்ட்ல வருமா, ஹாலுசினேஷன்ட்டு. ஆனா அது சுயநினைவு இல்லாம வர்றது. நம்ம சுயநினைவோட அத உருவாக்கணும். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அது தானா அது இஷ்டத்துக்கு வரும். இங்க கரெக்ட்டா இதுதான் நினைக்கணும்ன்ட்டு எடுத்துட்டு வர்றது. அப்ப எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அது ஒரே இதுல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான் அது சப்கான்ஷியஸ்ல பதியும். அதுவும் அடிக்கடி அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும்போது தான் நம்மளோட அந்த ஆத்மால சம்ஸ்காரத்துல பதியிறது. நம்ம அப்படி இருந்தோங்கிறபோது தான் அப்படி வந்துடுறோம் நம்ம. கண்டிப்பா. மற்ற எல்லா விஷயங்களையும் போடும்போது அந்த இது ஸ்ட்ராங் இருக்காது. அந்த வைடர் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா ஆக்சுவலா இந்த கொலையெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னும்போது, அவன் லட்சம் தடவ மனசுல கொலை பண்ணியிருப்பான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது நான் ஸ்டாப்பா போய் அவன் அந்த இதுக்கு போறான். ஆனா அது கெட்ட விஷயத்துல இட்டு போய் விடுது. அதே மாரி இங்க மாயைய நம்ம லட்சம் கோடி முறை மனசுக்குள்ள கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் மாயை வரும்போது டக்குனு சர்வசாதாரணமா அடிக்க முடியும். அப்படி இல்லன்னா, அந்த நேரம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மெயினா அத பத்தி தான் இன்னைக்கு சாக்கர முரளியே வரும் ஃபுல்லாவே. நீங்க நினைக்க நினைக்க நானும் நினைப்பேன். சக்தி வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறாரு. நெனச்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப மைதானத்தின் மீது பிரத்யக்ஷமாகணும். இல்லையா? பாபா வெளிப்படுத்தக்கூடிய நேரம். அந்த மகாபாரதத்துல வந்து அந்த போட்டி நடக்கும் இல்லையா? கர்ணன் எல்லாரும் கலந்துக்குவாங்க மைதானத்துல. அவங்களுடைய திறமைய வெளிப்படுத்துற அந்த நேரம் இது. இந்த நேரம் இல்ல நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன்னு இருக்கக்கூடாது. மறைவா குப்தமா இருக்கிறதுக்கான நேரம் கிடையாது. அதாவது ஞானம் தான் குப்தம். நீங்க பண்ற முயற்சி தான் குப்தம். ஆனா அதோடைய பலன் வெளிப்படையா தெரியணும். அந்த குணம் மாறுனது தெரியணும். மாயை வெற்றி அடைஞ்சது தெரியணும். ஏன்னா, நீங்க எந்த அளவுக்கு பிரத்யக்ஷம் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு பாப்தாதாவை பிரசித்தி பெறச் செய்வீர்கள். உங்க மூலமா தான் பாபாவே வெளிப்படுவார். இப்ப எவ்வளோ பெரிய கடமை. இது வந்து வாயினால சொல்றது மட்டும் கிடையாது. அப்படி மாறியும் காட்டணும். அதுல தான் இருக்குது எல்லாமே. ஆம். எல்லையற்ற நிலையில் அது படிங்க சிஸ்டர். அது ரகசியமாக அது சொல்லிட்டீங்க. யார் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி அழைக்கப்படுவதற்கான நேரம் கிடையாது. எந்த அளவிற்கு வெளிப்படுகின்றீர்களோ, அந்த அளவிற்கு பாப்தாதாவை வெளிப்படுத்துவீர்கள். எல்லையற்றதில் சுற்றி வந்து சக்கரவர்த்திகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? யார் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி அழைக்கப்படுகின்றனர்? பல இடங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ராஜ்யம் கிடைத்துவிடும். தந்தையும் அவருக்கு உதவியாளராக ஆகியிருக்கிறார் அல்லவா? ம். தந்தையும் அனைவருக்கும் உதவியாளராக ஆகியிருக்கிறார் அல்லவா? யார் உலகிலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவிடத்தில் சம்பந்தம் வைத்து மற்றும் உதவியாளராக ஆகியிருக்கின்றார்களோ, அவர்களே உலகிற்கு எஜமானர்களாக ஆவார்கள். எப்படி பாப்தாதா உலகத்தினருக்கு பிடித்தமானவராகவும், உதவியாளராகவும் ஆகியிருக்கிறாரோ, அதே போன்று குழந்தைகளும் தந்தையை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உலக மகாராஜன் என்ற பதவியில் வருவதற்கு அதிகாரியாக முடியும். கணக்கு இருக்கிறதல்லவா? எப்படி மற்றும் எந்த அளவிற்கோ அப்படி மற்றும் அந்த அளவிற்கு தான் கிடைக்கும். இப்பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விசேஷமாக பிரத்யட்சம் ஆக வேண்டும். மற்றவர்களை புகழாதீர்கள். தந்தையை வெளிப்படுத்துங்கள். பிரத்யட்சம் ஏற்படும் பொழுது புகழும் ஏற்படும். விஸ்வ அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது இந்த தீவிர முயற்சிதான் செய்ய வேண்டும். இந்த பழைய உலகில் சகஜமாக எல்லையற்ற வைராக்கியம் ஏற்படுவதற்கான சாதனம் என்ன? சிலர் சில கருத்துக்களை கூறினர். யாரெல்லாம் என்ன கருத்துக்களை கூறினீர்களோ அது அது எளிதுதான் என்று புரிந்து கொண்டுதானே கூறினீர்கள். எளிமையெனில் எல்லையற்ற வைராகியம் உடையவர்களாக எளிமையாக ஆகிவிடுவீர்கள். தன் மீதே பயன்படுத்த முடியவில்லை எனில் மற்றவர்கள் மீது எப்படி பயன்படுத்துவீர்கள்? எல்லையற்ற வைராகியம் என்று கூறினீர்கள். வைராக்கியம் ஸோ, அதனால நீங்க எந்த அளவுக்கு பிரத்யக்ஷம் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு பிரசித்தி பெற செய்ய முடியும். ஸோ, இதுக்கு முன்னாடி கூட சொன்னாரு, எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும். ஆ ம். ஒரே இடத்துல இருந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து பரிஸ்தா தெரியணும்.
அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னிருந்தார். உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் தெரியணும். அப்ப நீங்க அதிலிருந்து முற்றிலும் விடுபடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ அததான் இப்பவும் பண்ண சொல்றாரு. எல்லையற்ற நிலையில சுற்றி வந்து சக்கரவர்த்தி ஆகிட்டு இருக்கிறீங்களான்றாரு. அப்படின்னா ஸ்தூலமா போய் சுத்துறது கிடையாது. இல்லையா? ஸ்தூலமா ஏன்னா பாபா ஏழைங்கள சுத்த முடியாது. அப்ப இது என்னன்னா எல்லையற்ற நிலைன்றது ஃபரிஸ்தாவாகி சுத்துறது. உலகத்துக்கு சக்தி கொடுக்கிறது. சுத்தி சுத்தி சக்தி கொடுக்கிறது. யாரு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்கள என்னன்னு சொல்ல முடியும்? வேணா ஊர்காவல் தெய்வம்னு சொல்லலாம். அதனால தான் சொல்றாங்க போல இருக்கு. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆ அதானே எல்லை சாமி. என்னடா காவல் காத்துட்டு இருக்கிறியான்னுவாங்கல்ல, ஒரே இடத்துல இருக்கிறவங்கள. அந்த மாரி. யாரும் வரக்கூடாதுன்னு இந்த இடத்தையே புடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு. நெறைய இடத்துல அப்படித்தான் இருப்பாங்க. என் சென்டருக்கு நீ வராத, உன் சென்டருக்கு நான் வராதுன்ட்டு. அப்ப யார் அந்த மாதிரி எல்லையற்றதுல சுற்றி வராம, ஒரே இடத்துல நிலையா இருந்துகிட்டு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கும் வருங்காலத்துல ராஜ்யம் கிடைக்கும். ஆனா அது சின்னதா இருக்கும். இல்லையா? அந்த அந்த ஏரியாவுல எத்தன பேருக்கு ஞானம் குடுத்தாங்களோ, அதுக்கு அவரு ராஜாவா இருப்பாரு. ஆனா, பிரம்ம பாபா அத சொல்லியிருக்கிறார் இல்லையா? பிரம்ம பாபா ஒரே இடத்துல இருந்துட்டு எப்படி அத்தனை பேருக்கு ராஜாவானாரு? அப்ப அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தையா நினைச்சு சக்தி குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. 24 மணி நேரமும். அப்ப அந்த சம்பந்தம் இருக்குது. எத்தனை பேருக்கு குடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ராஜாவாக முடியும். அப்ப பிரம்ம பாபாவும் எல்லாருடைய சகயோகி ஆனார் இல்லையா? இப்ப முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இயேசுவோடைய கதை, நபி கதைன்றது எல்லாமே இங்கத்து கதை தான். சங்கமத்துல நடக்கிற விஷயம் தான். அப்ப அவங்களும் பிரம்ம பாபா தான் மகிமை பாடுறாங்க. அவங்களுக்கு தெரியாம அது இயேசுவோட மகிமைன்னு நினைச்சிட்டு பாடுறாங்க. காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் சேர்த்து தானே சக்தி குடுக்குறாரு. இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு மட்டுமா குடுக்குறாரு. எல்லா மதத்தினருக்கும், எல்லா நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் மூல முடுக்க எல்லாருக்கும் குடுக்குறாரு. அப்ப அது பாபா சொல்றாரு. காரணம் என்னன்னா, பிரம்ம பாபா எல்லாருடைய சகயோகி ஆகி இருக்கிறார். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவோடும் யாரு வந்து சம்பந்தத்தை இணைக்கிறாங்களோ, மற்றும் சகயோகியும் ஆகுறாங்களோ, அவங்க தான் உலகத்தின் ராஜாவா ஆக முடியும். இல்லையா? அவங்கலாம் எதுக்கு அந்த மதத்துக்காரங்கலாம் தேவையில்ல, அந்த நாடெல்லாம் தேவையில்ல. அப்படின்னா அவங்க உலகத்துக்கு ராஜாவாக முடியாது. இல்லையா? இங்க உலகத்துக்கு நம்ம விஸ்வ கல்யாணக்காரி தான். இந்த ஊருக்கு கல்யாணக்காரி, இந்த ஸ்டேட்டுக்கு அல்லது இந்த நாட்டுக்கு மட்டும் கிடையாது. விஸ்வம். இல்லையா? பாரதம் சொர்க்கமாகுது. ஆனா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் தான் அங்க அழைச்சிட்டு வரும். அதுக்கு தான் ஞானத்தை கொடுக்கிறோம், சக்தியும் கொடுக்கிறோம். சோ அப்ப எல்லாரோடையும் அந்த சம்பந்தம் இருக்கணும். என்னோட குழந்தை, அப்பதான் அவங்களுக்கு இவங்க நம்முடையவர்கள்ன்ற எண்ணம் வரும். அவங்களுக்கு வருதுல்ல, நபியை பார்த்தா வருது, இயேசுவை பார்த்தா வருது. அது உண்மையிலே நம்மளோட இதுதான் அது. இப்ப விஜய் அவர்கள் அந்த ஃபங்ஷனுக்கு பிரம்மகுமாரிய கூப்பிட்டதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா, அது எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியன்ஸ் கண்டக்ட் பண்ண ஃபங்ஷன் அது. அப்ப கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு சாதகமானவர்கள தான் கூப்பிடுவாங்க. அப்ப அவங்களும் பிரம்மகுமாரிகள நம்மவர்களா நெனைக்கிறாங்க. அதனால தான் கூப்பிட்டுருக்கிறாங்க. அதான் பெரிய விஷயம். அப்ப அந்த மாதிரி யாரு வந்து எல்லாரோடும் சம்பந்தத்துல வந்து சகயோகியாகவும் ஆகுறாங்களோ, அவங்க தான் உலகத்தின் ராஜா. எப்படி பாப்தாதா உலகத்துக்கே சிநேகியாக, உலகத்துக்கே சகயோகியாக இருக்கிறாரோ, அப்படியே குழந்தைங்க அப்பாவ ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா? அப்படி அவரு என்ன பண்ணாரோ, அதே தான் பண்ணணும் நீங்களும். அப்படிங்கிறாரு. அது அது சொல்லியிருப்பாரு. அவர மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். வேற பிரதரு, சிஸ்டரு, சீனியர் சிஸ்டர், இன்சார்ஜ் யாரா வேணாலும் இருக்கட்டும். மம்மாவ கூட பாபா சொன்னது கிடையாது. ஃபாலோ ஃபாதர். ஒண்ணு சிவபாபா, அடுத்தது பிரம்ம பாபா. அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா, மற்ற எல்லாருமே முயற்சியாளர்கள். அவங்க கிட்ட நல்லது இருந்தாலும் கூட கொஞ்சம் குறை இருக்கும். அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்துடும்ன்றாரு. இப்ப நடிகர்களுடைய ரசிகர்களுக்குலாம் நடிகர்களுடைய வீக்னஸும் சேர்த்து தான் தாரணை பண்ணுவாங்க. அதான் அங்க பிரச்சனையே. அதனால தான் பாபா ஒரு முரளியில சொல்லி பாப் சமான் ஆக்கக்கூடாது. பாப் சமான் ஆகணும். பாப் சமானா ஆக்கணும் அவங்கள. மத்தவங்கள தனக்கு சமமா ஆக்கக்கூடாது. பாபா சமானம், பாப் சமானா மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் பாபாவ மட்டும் தான் ஃபாலோ பண்றோம். கண்டிப்பா. ஏன்னா, இப்ப இங்க ஒருத்தர் சங்கர் பார்ட்டிய பத்தி வீடியோ போட்டு, அது நெறைய பேரு நம்ம வீடியோவ யாரும் பார்க்கிறது கிடையாது.
அததான் ஊந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ அதை பார்த்துட்டு, "ஓ! அப்படியா? முரளி எல்லாம் மாத்துறாங்களா?" எங்க? மதுபன்ல நடக்குது இந்த டிஸ்கஷன். மதுபனுக்கு போறாங்க இல்லையா பாபா ஐயோ! மீட்டுக்கு. அங்க உட்கார்ந்துட்டு அங்க போறவங்களுக்கு டவுட் அங்க ஆ. அ ஒரிஜினல் முரளிலாம் கிடைக்குமா? பாபா கையால எழுதுனது கிடைக்குமா? அப்படின்றாங்க. எதுக்கு கேட்கறாங்கன்னா, இல்ல அங்கேயே பேசிட்டோம். அங்க யாரு பேசுனாங்க? இங்க இருந்து இதே மாரி போறாங்கல்ல ஒவ்வொரு நாட்டுல இருந்தும். அமெரிக்காவுல இருந்து. அப்ப பாருங்க, நல்ல விஷயத்த ரீச் பண்றது தான் கஷ்டம். கெட்ட விஷயம் டக்கு 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 டக்குன்னு ரீச் ஆயிடுது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். சிவா யாரு சொன்னாலும் முரளியில சொன்னாங்களா? முரளிய காட்டுங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அது முரளி நம்ம படிக்கிறதே போதும் நமக்கு. இல்லையா? ஆமா. ஏன்னா அந்த முரளியே திரிச்சு சொல்ற வேல தானே சங்கர் பட்டி பண்றது. அதுக்கு தான் பாபா சொல்றாரு. பாபாவ ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா இந்த அது வந்து பறவைகள் ஆமா. கும்பலா சாக்கார முரளி வச்சு தான ம். பிரம்ம பாபா அவ்வியக்தமானாரு. அம்மாவும் அப்படி சூப்பர்ங்க. அவ்வியக்தமாயிருக்காங்க. அப்ப கரெக்ட். அதுக்கப்புறம் வந்தத வச்சு தானே திருச்சி பேசிட்டு இருக்காங்க. இங்க வரல, அங்க வரலன்னு சொல்லிட்டு. அப்ப அதுவே ம். நமக்கு போதுமே. சாக்கார முரளிய வச்சே பண்ண முடியுதுன்னா, ஏன் நம்மளாலயும் பண்ண முடியாது? அத யாராலயும் மாத்த இல்ல, முடியாது இல்ல. இல்லையா? இங்க சாக்கார பாபா முரளிய. எல்லாரையும் ஈஸியாக்கி மனசெல்லாம் லேசாக்குறதுக்கு என்ன மட்டும் நெனச்சுட்டு இருங்கன்றாரு. சங்கர் பாட்டி அவங்க என்ன ஞானம் குரு? அங்க கடவுள் வரல. எங்க கிட்ட வராங்க. இப்ப இந்த ஞானத்துக்கும், அந்த ஞானத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. எல்லாத்தையும் மறந்து என்ன மட்டும் நெனைச்ச அங்க வர்றது கடவுளே கிடையாதுப்பா. இங்க வாப்பா. இதான் ஞானமா உங்க ஞானம்? இங்க சொல்லாத என்ன ஞானத்த அங்க சொல்லிட்டாங்க. இல்ல, இல்ல அங்க அட்வான்ஸ் ஞானம் அப்டின்ட்டு எல்லாரையும் டேமேஜ் பண்றது. இதுவா கடவுள் பண்ற வேல? என்ன பண்றது? அது டிராமா. ஆ சோ அதுதான் மெயின். இந்த பறவைகள்லாம் கும்பலா நைட் டைம்லாம் பறந்து போகும். சில சமயம் ரொம்ப உயரத்துல பறக்கும். ஆ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும். 100, 200, 500 இப்படி போகும். கொச்ச 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 கொச்சன்னு போகும். அதுல பார்த்தீங்கன்னா, எப்படி போகும்னா, முதல்ல ஒரு பறவை போகுது பார்த்தீங்களா? அத மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். அதுல சில சமயம் சில பறவை மிஸ் ஆயி வெளில போயிடும். அப்ப அத ஃபாலோ பண்ணா நெறைய எல்லாம் காலி ஆயிடும். அப்ப கடைசியில வர பறவை கூட ஃபர்ஸ்ட் பறவைய தான் பார்க்கும். அந்த பறவை தான் பாப்தாதா. அவர மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவரு எல்லாருக்கும் தானே. இல்ல, இல்ல எங்க சென்டர்ல சொன்னாங்க. ஆ அந்த சென்டருக்கு போக்கூடாது. இதுல வீடியோ வேற. வீடியோல எங்க சிஸ்டர் போடுறது ஆ. தான் பார்க்கணும். அந்த சிஸ்டர் போடுறதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தான் உலக விஸ்வ கல்யாணக்காரி. அப்படி என்ன பண்றது? அப்ப பாபாவ ஃபாலோ பண்ணணும். இல்ல எங்க பண்ணாலும் சொல்றது பாபாவுடைய ஞானம் தானே. அது கூட புரியல அவங்களுக்கு. சோ அப்படி நீங்க பாபாவ ஃபாலோ பண்ணா தான், உலக மகாராஜா பதவிக்கு அதிகாரி ஆக முடியும். ஏன்னா கணக்கு இருக்குதுல்ல. நீ வேண்டாம், நான் வேண்டாம், எங்க சென்டர்னா அதுக்குள்ளே இருந்துக்க வேண்டியதுதான். அந்த ஒரு சினிமா பாட்டு கூட வரும். "இருக்கும் 4 சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியான்ட்டு." அந்த மாரி தான் இங்க பாபா குழந்தைங்களே இருக்கிறாங்க. இல்ல என் சென்டர், உன் சென்டர் அப்டின்ட்டு. ஆ, எல்லை சாமி. ம். அந்த அதுதான் எல்லை குலதெய்வம். சாமி எல்லைச்சாமி வச்சிருக்காங்க. குலதெய்வம். அவங்கவங்க குலதெய்வம் அது. அப்டி இருக்கிறாங்க. சரி. அதனால எவ்வளவு குடுக்குறீங்களோ, எப்படி குடுக்குறீங்களோ, அதே மாதிரி கிடைக்கும். பல மடங்கு கிடைக்கும். பட் அதே அளவு தான். அதே ப்ரொபோர்ஷன் தான். 1ன்னா 1000 100ன்னா லட்சம். அப்ப 100 குடுக்கணும்ல. ஒண்ணே குடுத்துட்டு திருப்தி ஆயிடக்கூடாது. அதனால இப்ப உறுதிமொழி எடுத்து இதுலருந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி.